வணக்கம். இது ஓவியர் நிர்மல்குமார், வேலூரிலிருந்து. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் ஒரு வேலூரிலே 2 நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற நாள். ஒன்று, முதலாக ஆயுதம் ஏந்தி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடிய சிப்பாய்களின் நினைவு நாள். அதே போல தமிழகத்திலே கிராமத்தின் தெருக்களை நகர்த்து கொண்டு வந்து கிராமத்தின் எழில்மிகு தோற்றங்களை நகரத்தவரும் சுவாசிக்கக்கூடிய வகையிலே திரைப்படங்களை எடுத்து அதில் முழுமையாக வெற்றி கண்ட இயக்குனர் இமயம், மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ பாரதி ராஜா அவர்களுக்கு இங்கே நினைவேந்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேலூர் லட்சுமண சாமி ஹாலிலே, அதாவது டவுன் ஹால் என்று அழைக்கப்படுகின்ற லட்சுமண சாமி ஹாலிலே இன்று 6 மணிக்கு அவரது திரைப்பட பாடல்களை அவரது ரசிக பெருமக்களுக்கு காணிக்கையாகவும் நேரத்திலே நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்கும் வண்ணத்திலே அவர் 16 வயதிலே திரைப்படத்திலிருந்து அப் டு டேட் இன்றைய வரைக்கும் அவர் சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்படங்களிலும் இடம்பெறும் பாடல்களை எங்கள் இசைக்குழுவினர் பாட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது நினைவஞ்சலியை, மலரஞ்சலி செலுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. வெள்ளூர் பாரதி ராஜாவினுடைய மறைவிற்கு பிறகு வேலூரில் நடக்கும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பங்கு கொள்வதை என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். என்னுடைய இசை பயிற்சியில் இது ஒரு நினைவு கூறும் விதமாக என்னுடைய எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நம்புகிறேன். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாரதி ராஜாவினுடைய பாடல்களில் அவர் மறைந்தாலும் பாடல்களில் அவர் என்றும் வாழ்வார் என்பது நிஜம். அதே போன்று அவர் மட்டுமல்ல, அவருடைய பாடல்களின் வாயிலாக எங்களின் வாழ்க்கையும் நடக்கும் என்பதுதான் இதில் மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எங்களுக்கு மிக ஒரு ட்ரிபியூட் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பெருமையாக தான் இருக்காது. ஸோ அண்ணன் அழைத்ததற்கு நன்றி. நாங்கள் இதில் பங்கு பெறுவதை மிக கடமையாக நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நிகழ்ச்சி மறைவுக்கு பிறகு நடக்கும் நிகழ்ச்சி நண்பர் நிர்மல் அவர்கள் சிறப்பாக இன்று விழா எடுக்கப் போகிறார். அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி, அதில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சினிமாவை செட்டிங்கிலிருந்து வில்லேஜுக்கு அவுட்டோர் ஷூட்டிங் கொண்டு போனது முதல் இயக்குனர் பாரதி ராஜா தான். வேறு யாருமே அது கிடையாது. ஃபுல்லாக கேமரா, இயற்கை, வயல்வெளி, இதில் மண் சார்ந்த மண்ணினோட மனமே அப்படியே நமக்கு நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற பொருள்கள், அந்த பேர், இது எல்லாமே வேறு யாருக்குமே ஈடு, அவருக்கு இணை அவர் தான். அவருக்கு ஒரு விழா எடுத்தது ரொம்ப பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு ரொம்ப முக்கியமாக நண்பர் நிர்மல் சார் அவருக்கு தான் மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.
தெக்கனமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரையுலரும் கரித்தலரும் வயதினிலே சார் சும்மா தான் சொல்றீங்களா? நிஜமாவே நான் டைரக்டர் தானே சார்? ஆமாவையா, நீ தான் டைரக்டர். அப்புறம் கதையை மாற்ற மாட்டீங்களே, பேச்சு மாற மாட்டீங்களே. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அவர் எப்படிப்பட்டவர், அவர் இந்த கேரக்டர் பண்ண நம்ம ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க சார் என்று படம் போட்டு காட்டினவங்க எல்லாருமே கையை விரிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் நமது ராஜ்கண்ணு சார் அங்கே வர்றாரு. சின்ன வயசு தான், ராஜ்கிரண் சாருடைய அலுவலகத்துக்கு சென்று ராஜ்கிரண் அவர்கள், நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாரு. படம் சக்க போட்டுச்சுது. எங்கே பார்த்தாலும் மயிலே 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 என்ற வார்த்தை தான் தமிழகம் எதிரொலிக்க ஆரம்பித்தது. அன்று பிடித்த அந்த வேகம் இன்று வரை அவரது பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதோ நம்ம மத்தியிலே இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்கிறோம் என்றால் அவர் மீது கொண்ட அந்த பற்றும் அவரது இயக்கத்தின் மீது கொண்டிருந்த ஒரு ஈடுபாடும் தான். எனக்கு கூட ஒரு சமயம் சுமார் 30 வருடங்களுக்கு முன்பு ரோட்டரி சங்கத்தில் பாரதி ராஜா அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு ஒரு வரவேற்புரை வாழ்த்துறை வழங்குவதற்காக எனக்கு ஏற்பாடு கொடுத்திருந்தாங்க. அப்படியே தலைகால் புரியலை. என்னடா இது, பாரதி ராஜா சாருக்கு நான் போய் வாழ்த்துறையை சொல்கிறதா, நான் போய் வரவேற்புரை சொல்கிறதா? சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா சார்? நீ தான் ஏன் சொல்கிற அப்படின்றாங்க. சரி, உறுதிப்படுத்திட்டு அப்போதெல்லாம் நமது ஜியூசி கேன்டீன் சார், லக்ஷ்மி நாராயண், மீனாட்சி சுந்தரம் சார், இவங்கெல்லாம் என்னை புஷ் பண்ணி எப்படியோ ஒரு ஆடியோ ரெடி பண்ணி கூடியா, கேசட்டில் ஒரு ஆடியோ ரெடி பண்ணி இப்படி தான் பேசணும்லாம் சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு ஒரு ஆசை. சரி, காலையில் எதுக்கு முன்னாடி போகலாம்னு போய், ஐயா நான் எல்லாம் தயாராக வந்திருக்கேன்னாலுமே என்னை தனியாக கூட்டிகிட்டு போய், வேண்டாம் தம்பி, அதுக்கு எங்கள் ஆளுங்களே இருக்காங்க பேசுகிறதுக்கு, நீ பேசாத என்ன விட்டாங்க. அன்றைக்கி ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பாரதி ராஜா சார்கிட்ட நெருக்கமாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி எடுத்த பல முயற்சிகளில் பாரதி ராஜாவை நேரில் போய் பார்த்தேன். அவரோடு என் பேர் சொன்னால் அவருக்கு தெரிகிற அளவுக்கு அறிமுகம் கிடைத்தது. வேலூருக்கு வரவழைச்சோம். வேலூரில் கூட அவரை வரவேற்று பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே தான் சில சமயங்களில் சந்தர்ப்பங்கள் தள்ளி போகலாம், சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படலாம். ஆனாலும் விடாமுயற்சி என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே இங்கே வந்திருக்கின்ற இளம் கலைஞர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், கதாசிரியர்கள் என்று எல்லோரும் இருக்கின்றீர்கள். ஒரு இடத்திலே அது நிறைவேறாமல் போனால் அதுதான் வாழ்க்கையின் முடிவென்று நினைக்காதீர்கள். அதற்கு முன்னுதாரணமாக இருப்பவர்கள் தான் இந்த 2 பேரும். எனவேதான் இவர்களை முன்மாதிரியாக வைத்து வளரும் கலைஞர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் இவர்களைப் போல் வந்து உலகம் போற்றும் கலைஞர்களாக மாற வேண்டும் என்று வருகை தந்திருக்கிற இளங்கலைஞர்களை கேட்டுக்கொண்டு, மரியாதைக்குரிய SP சுந்தர் சார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். வேலூர்ல SP சுந்தர் சார் என்று சொல்வதை விட SP பாலசுப்ரமணியன் சொன்னா தான் எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரை பிடிப்பது மிகவும் கஷ்டம். நான் மிகவும் கஷ்டப்பட்டு அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். எனவே அவரை இங்கே அன்போடு சில வார்த்தைகள் பேசும்படியாக மேடைக்கு அழைக்கின்றேன். ஒரு கைத்தட்டலோடு. ஐயா வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அருமையான நினைவேந்தல் நிகழ்ச்சி, 2 இமயங்கள், 2 பெரும் ஜாம்பவான்கள், அருமையான
ஒரு இயற்கை சூழலிலே கேமராவை ஆட்கொள்ளும் ஒரு வித்தையை முதன்முதலாக தமிழ் சினிமாவில் கலர் ஃபில்மில் கொண்டு வந்தது ஐயா அவர்கள். அதே போல் அவருடைய சிஷ்யனும் திரைக்கதையிலே மிக சிறப்பாக விளங்கி இருவரும் ஒரே மாதத்திலே இறைவனடி சேர்ந்தது நமக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மன கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஒரு இசைக்கலைஞர்களாகிய நாம், பாடகர்கள், இசைக்கருவி வாசிப்பவர்கள், உண்மையிலே கலைஞர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மரியாதை மட்டுமல்ல, அதன் மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் கூட்டம் நிறைய தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. 10 பேர் இருந்தாலும் அந்த நல்ல உள்ளத்தோடு அந்த ஆத்மாக்களுக்கு அவங்கள நினைச்சு நம்ம செய்யும் பொழுது அந்த இரு ஆத்மாக்களும் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். நிச்சயம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த அற்புதமான நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து இசைக்கலைஞர்களையும், நினைத்தால இணைக்கும் டைரக்டர் எவர் கிரீன் எவர் யூத் டாக்டர் நிர்மல் அவர்கள் சார்பாகவும், அதை அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அனைவரின் சார்பாகவும், அருமையான மலர் ஆடியோ சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று மைக்கை ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. வாழ்த்துறை வழங்குமாறு பொதுவாக வேலூர் மாவட்டம் அரக்கோணம் என்றால் ஒரு கச்சேரி பண்ணாலே ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணுங்க. அங்கெல்லாம் அரக்கோணத்தில் போய் கச்சேரி பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எங்கேனாலும் போய் கச்சேரி பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன பையன் கூட சார் அந்த பிஜிஎம்மில் விட்டீங்க சார் அப்படின்னுவான். சார் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சரியாக வரல, ஃபீமேல் வாய்ஸ் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னுவாங்க. அப்படிப்பட்ட கலைஞர்களை எல்லாம் உருவாக்கிய ஒருத்தர் மரியாதைக்குரிய சிவராஜ் சார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அரக்கோணம் மண் ஈன்றெடுத்த ஒரு இசை செல்வம் இங்கே வந்திருக்கின்றது. இவரை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. ஹலோ. மறைந்த தமிழகத்தில் ஒரு புரட்சியை உண்டாக்கிய அருமை அண்ணன் பாரதி ராஜா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். வேலூரில் இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று அண்ணன் நிர்மல் அவர்கள், நம்முடைய அண்ணன் நெப்போலியன் அவர்கள், அன்பு சகோதரர் சர்வேஷ் அவர்கள் மிகவும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக இங்கே வடிவமைத்து நல்ல பாடகரை கொண்டு வந்து நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என் மனம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி ராஜா அவர்களுடைய காலடி பட்ட பிற்பாடு தான் இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு அந்த காம்பினேஷன், இளையராஜா பாரதி ராஜா அந்த காம்பினேஷன், வைரமுத்து, இப்படி வந்து ஒரு பெரிய புரட்சி. அந்த புரட்சி வந்து எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியாத ஒரு பெரிய புரட்சியை செஞ்சவர் அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய காலடி பட்ட பிற்பாடு தான் அரக்கோணத்து சென்னையில் இருக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கெல்லாம் மூடிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக கிராமத்தில் தான் அவருடைய ஷூட்டிங். நிறைய ஸ்டுடியோங்கெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. இனி வந்து நம்ம வேலைக்கு ஆகாது. அப்படி ஒரு இயற்கையான காட்சி கொண்டு வந்து, இயற்கையான பின்னணியை கொண்டு வந்து, இயற்கையான கதைகளை கொண்டு வந்து ஒரு புரட்சியை இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவரை பற்றி நிறைய பேசலாம். நேரில் வாய்ப்பு கொடுத்து அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த உலகம் உள்ள வரைக்கும் தமிழக திரைப்பட வரலாற்றில் ஏராளமான ஜாம்பவான்கள் நிறைந்த அந்த தமிழக திரையுலகத்தில் பாரதி ராஜா என்ற ஒரு பெயர் இந்த உலகம் உள்ளவரை ஒழிக்கும். அவருக்கு இந்த விழா எடுப்பது மிக பொருத்தம் என்பதை அண்ணன் அவர்கள் சார்பாக வார்த்தைகளை கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே இறுதியாக ஓரிரு வார்த்தைகளை பேசும்படியாக ஒரு இளம் இசையமைப்பாளர்
இந்த குறுகிய காலத்திலே பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து விட்டு சைலண்டாக, நீங்கள் வேலூர் தானான்னு கேட்டால் கூட சைலண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார். இப்போ இந்த விஜய் தொலைக்காட்சியில எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஸ்ரீகாந்த் சார் இருக்கார் இல்லைங்களா, அவரும் இவரும் ஒன்றாக திரையுலகத்துக்குள்ள வந்தவங்க. அவர் விஜய் தொலைக்காட்சியிலே கலக்கிறார். இன்று இவர் திரைப்படங்களிலே இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார். பாபு சார் அவர்களை அன்போடு சில வார்த்தைகள் பேசும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். நம் மண்ணை சேர்ந்த ஒரு பிள்ளை திரைப்படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார். பல இளம் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இங்கு கூடியிருக்கும் அத்தனை இசைக்கலைஞர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இரு இமயங்களான பாரதி ராஜா மற்றும் அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் அவர்களின் நினைவேந்தலில் பங்கு கொண்டிருக்கும் அத்தனை இசைக்கலைஞருக்கும் நிர்மலன் சார்பிலும் இங்கு வந்திருக்கும் இசைக்கலைஞர்கள் சார்பில் அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் நானும் இங்கு கலந்து கொண்டதற்கு இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கிய நிர்மலன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாபு சார். இதோ நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இசை அஞ்சலியை தொடங்குகின்றோம். அதற்கு முன்பாக கரெக்டாக 7 மணிக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் வருவதாக இருந்தது. எப்போதும் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து விடுவார்கள். இன்று அவர்கள் கேட்ட டைமுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கல. எனவே இன்னும் சில நேரத்தில் வந்து விடுவார்கள். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடல் லிஸ்டில் இல்லைன்னாலும் திரும்பவும் இந்த பாட்டை நம்ம பாட வேண்டியிருக்கும். எனவே இந்த பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய திரைப்படங்கள் வெளிவரவும் அந்த திரைப்படத்து பாடல்கள் எல்லாம் மக்கள் மனதிலே பதிந்து கொள்ளவும் அந்த பாடல்களால் திரைப்படம் வளர்ந்திருந்தது, அவரது புகழும் வளர்ந்தது. மேஸ்ட்ரோ என்று உலக புகழை பெற்றுக் கொடுத்த அவரை கை கொடுத்து தூக்கிவிட்டவர் பாரதி ராஜா. அவர் சொல்லுவார், எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாய் என்னோடும் என் மண்ணோடும் உறவாடி வந்த இசை கலைஞன் இளையராஜா அப்படின்னு சொல்லுவார். அத்தகைய இளையராஜாவின் மறுபதிப்பாக இங்கே நம்மத்திலே வந்திருக்கின்றார். அமரன் அவர்களை அன்போடு அழைத்து ஒரு பாடலை பாடும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். शिवशक्त्यायुतो यः अधिपवति शक्तप्रभवितुं न चेदेवं देवोर्न खलु कुचल अस्पन्दितुमपि अधस्तान् आरात्यान् हरिहर विरञ्चादि पिरवी प्रणुतं स्तोस्तं वा गदमगर्द पुण्यः प्रभवते Thank you. Thank you.
நன்றி. நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திரை இசை பாடல்களின் ஆரம்பம். முதலிலே ஒரு எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பாடல் சோலோ சாங் பாட வருகிறார்கள் மோனிஷா அவர்கள். இந்த பாடிய மோனிஷா, ஜெயபிரகாஷ் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கென்று எங்களது பாசத்துக்குரிய நண்பர் டேவிட் ராஜன் அவர்களை அன்போடு இந்த மேடையிலே அழைப்பதில் பெருமை கொள்கின்றோம். இசையோடு அதிகம் ஈடுபாடு கொண்ட ஒரு அன்பு சகோதரர் டேவிட் ராஜன் இங்கே வருகை தருகின்றிருக்கிறார். அவரை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்தி பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மிகவும் சிறந்த ஒரு வெட்டரன் சிங்கர் மிஸ்டர் நரேஷ் அவர்கள் இங்கே இந்த அரங்கத்துக்கு வந்திருப்பதே எங்களுக்கு பெருமை. அவரை அன்போடு வருக வருகிற வரவேற்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் திலகம் பாரதி ராஜா அவர்களுடைய இந்த நினைவேந்தல் கூட்டத்திலே, இந்த இசை அஞ்சலி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த அருமை அங்கிள் நிர்மல் குமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே பாரதி ராஜா அவர்களை பற்றி அதிகம் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். காரணம், நாம் அனைவருக்கும் அவரை குறித்து நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும். இருந்தாலும் இந்த திரைப்படங்களை தாண்டி எனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், திரைத்துறையில் அவர் மிகப்பெரிய சாதனைகளை அவார்டு வாங்கினது, மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு முன்பாக அவர் திரைத்துறைக்கு வர வேண்டும் என்று அவர் சென்னைக்கு வந்த பொழுது மிகுந்த ஒரு கஷ்டங்களுக்கு உள்ளானார். அந்த வாய்ப்பை அவர் தேடி அவர் அலைந்த அந்த நிகழ்வுகள் மிகுந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்வுகள். அப்படி அந்த வாய்ப்பை தேடி அவர் அலைந்து இருக்கின்றார். அந்த நேரத்திலே அவரே உணவுக்கு இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், செலவு செய்ய பணம் இல்லாமல் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த வேளையிலே, அந்த நேரத்திலே மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்கள் கங்கை அமரன் சார், இவர்கள் எல்லோரும் அங்கே அவர்களும் வாய்ப்பை தேடி அங்கே வந்து சென்னையிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். தனக்கு உணவு இல்லாத நேரத்திலும் கூட அவர்களை அரவணைத்து, இந்த நிகழ்ச்சி எவ்வளோ ஒரு மனதிற்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவரே உணவு இல்லாமல் இருக்கிறாரு, தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காரு. இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன் இவர்கள் எல்லோரையும் அழைத்து அவர் ரூமில் அங்கே தங்க வச்சு, அவர் ஏதோ பார்ட் டைமாக ஏதோ ஒரு ஜாப் செய்து அங்கே அந்த பணத்தை கொண்டு கொடுத்து இரவு அந்த பிரெட்டு வாங்கி சாப்பிட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம மீடியாஸில் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்காரு. கங்கை அமரன் சொல்லியிருக்காரு, இளையராஜாவே சொல்லியிருக்காருங்க. இப்படி ஒரு நல்ல குணத்தை அவரிடத்திலே பார்க்கின்றோம் இல்லைங்களா? அவர் என்னதான் ஒரு பெரிய இயக்குனர் திலகமாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு அழகான ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு டைரக்டர் இளையராஜா அவர்களை எழுந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு இழப்பு. எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நமது வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வினோத் கண்ணன் அவர்கள் வரும்போது ஐயா பாடணும்னு ஆசைப்பட்டோம். அவர் வருகை தாமதமாகின்றது. ஆனால் வெகு தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரி மாலதி அவர்கள்
அவருக்காக ஒரு முன்னுரிமை அளித்து இந்த டைட்டில் பூங்காற்று திரும்புமா என்கின்ற பாடலை பாட வரும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். ஐயா SP சுந்தர் அவர்களுடன் இணைந்து பாடும் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை பெறுகிறார் மாலத்தி அவர்கள். ஐயாலாம் வேணாம், ஐயாலாம் இல்லை, சுந்தர் பிரதர்னாலே போதும். மாலதி அவர்கள் மேடைக்கு வரும். மீண்டுமாக அருமையான இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அருமையாக முன்னேற்பாடு செய்த அருமையான இசைக்கலைஞர், அருமையான ஓவியர், நல்ல மனிதர் நிர்மல் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. பேமெண்ட் இல்லை இருந்தாலும் இப்போ வாங்க அப்படின்னாரு. சரி, நினைவேந்தல் தானே, சிறப்பாக பாடி அவர்களை ஆத்மாவை மகிழ்ப்போம் என்று. அன்பு நெஞ்சங்களே, நமது வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மரியாதைக்குரிய வினோத் கண்ணன் அவர்கள் தனது புதிதாக பதவியேற்றிருக்கிற போது எத்தனை விதமான வேலைகள் இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். மூச்சு விடக்கூட நேரம் இருக்காது. மக்கள் பணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நானும் சென்று என் நண்பர்களோட ஐயா இந்த நிகழ்ச்சியில் மலரஞ்சலி செலுத்தி சிறப்பிக்கணும்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக வர்றேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமையாக போச்சு. பாருங்க, இதுவரை திரையுலகத்திலே அதிகம் இடம்பெறாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லப்போனால், ஒரு இயக்குனருக்கு, சினிமா இயக்குனருக்கு அரசு மரியாதையை வழங்கி அடக்கம் செய்தார் மரியாதைக்குரிய எங்களது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். என்னங்க, பெரிய பெரிய டிப்ளமேட்ஸ், தூதுவர்கள், பெரிய பெரிய அரசியல் மேதைகள், விஞ்ஞானிகள் போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை ஒரு தமிழ் தாயின் மூத்த மகனுக்கு தமிழ் தாய் கலைத்து மலரஞ்சலி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவரோடு அவரது சக பணியாளர்களையும் அன்போடு இந்த மேடையில் அழைக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு பெருமை. திரையுலகத்திலே இதுவரை பாரதி ராஜா எவ்வளவோ சாதித்திருந்தாலும் நாங்கள் தான் முதல்ல அவருக்கு மலரஞ்சலி செலுத்தும் என்பது எங்களுக்கு பெருமை. பணியாளர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு முன்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு வினோத் கண்ணன் அவர்களுக்கு இந்த புகழாடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு அவருக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவருக்கு நம்ம ஒரு அஞ்சலி செலுத்துறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பெரிய பாக்கியம். எந்த நிகழ்ச்சியாக தான் கண்டிப்பாக நான் வரேன் ஐயான்னு. பாக்கியராஜ் சாரும் சரி, பாரதிராஜ் சாரும் சரி, அவங்களுடைய பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்காக நான் இங்கே எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். பாக்கியராஜ் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ வந்திருக்காரு. ஆக்சுவலாக நேற்று ஊட்டியில் அவருக்கு நினைவஞ்சு முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்காரு தீபக். அவர் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தீபக் சார் ஸ்டேஜுக்கு வரும். அனைவருக்கும் வணக்கம். பெரியவருக்கு நினைவேந்தல், பெரிய டைரக்டரு, அவரோட நினைவேந்தல் நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே வரும்போது கடந்த ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க, கலாட்டாவில் யூடியூப்லாம் சொல்லி நிறைய பேசியிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை எனக்கு எங்கள் டைரக்டர்கிட்ட பிச்சை.
அவர் போட்ட பிச்சை தான் இன்றைக்கி நான் இந்த சொகுசான வாழ்க்கை வாழ்கிறேன். ஏன் என்ன சொல்ல போனால், இன்றைக்கி வேலூர் மாநகராட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த திரு வினோத் கண்ணன் அவர்கள் 2009 எங்கள் டைரக்டரை ஒரு விழாவுக்காக கூப்பிட்டார். அன்னைக்கு உருவான நட்பு, ஒரு நல்ல மனிதர்களை கூட சம்பாதிக்க வச்சுட்டு போனவர் தான் எங்களோட டைரக்டரு. ஸோ எங்கள் டைரக்டர் ஷேர் பண்ண ஒரு அனுபவத்தை பெரியவர் பற்றி நான் ஒன்று சொல்லணும். என்னென்னா, பெரியவர் எங்கள் டைரக்டருக்கு நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எடுத்தேன். 72வது பர்த்டே ஃபங்க்ஷன் நான் தான் எடுத்து நடத்தினேன். சர்ப்ரைஸாக எங்கள் டைரக்டருக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நான், பூர்ணிமா அக்கா, பார்த்திபண்ண எல்லாருமே வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி யாருக்கும் சொல்லாமல் ஏற்பாடு பண்ண அந்த விழா. கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, கலைஞன் ஐயா ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்கள் டைரக்டர்கிட்ட, இந்த தீபக் உனக்காக ஒன்று பண்ணுறான், அதை நீ ஏற்றுக்கோப்பா அப்படின்னு உளறிட்டார். இப்போ எங்கள் டைரக்டருக்கு எப்படின்னா, ஒன்று வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா வேணாம், வேணும்னு முடிவு பண்ணிட்டா வேணும். அவருக்கு அந்த விழா வேணான்னு முடிவு பண்ணிட்டார். நான் உள்ளே போன உடனே, நீ எனக்காக ஏதோ ஒன்று பண்ணுற, அது வேணாம், நிறுத்து அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் உட்காந்துட்டு இருந்த நேரம், கலைஞர் பேசுகிறாரு, அக்கா போய் பேசுகிறாங்க, என்னென்னமோ நடக்குது, முடியல. இப்போ கடைசி ஆயுதம் பெரியவர் தான். ஏன்னா பெரியவருக்கு கலைஞர் ஐயா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தீபக் ஏற்பாடு பண்ணா அது தடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில் கிடைச்ச பாக்கியம், நான் பாக்யராஜ் சார் கிட்ட தான் வேலை பார்த்தேன். ஆனால் பெரியவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு. தேனாம்பேட்டைக்கு போனேன். சுரேஷ் அண்ணன் சார் ஒன்று வர சொன்னார். உள்ளே போய் உட்காந்தேன். என்னடா ஆச்சு அப்படின்னாரு. இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணேன் சார், எல்லாத்துக்கும் பணம் கட்டிட்டேன், ராணி சீதையாலை கட்டிட்டேன், ஐஸ்வரி கணேஷ் சார் எல்இடி டிஸ்பிளே எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு, ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதான்னு பயமாக இருக்குன்னு, நீ அமைதியாக உட்காரு அப்படின்ட்டு ஃபோன் எடுத்தார். எங்கள் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, ராஜா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன், நீ வர. உலகத்திலேயே இன்னொருத்தர் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவருடைய குருநாதர் ஃபோன் பண்ணி, நான் வரேன் நீ வர அப்படின்னு கட்டளை இட்டு அடுத்த நொடி மறக்காமல் எங்கள் சார் வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சது என் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரு பாக்கியம், ஒரு கொடுப்பனை. அது போக எங்கள் டைரக்டர்கிட்ட லெட்டர் எழுதி வச்சு அழுது சண்டை போடுவேன். அந்த மாதிரி உலக வரலாற்றிலேயே ஒரு டைரக்டரும் ஒரு அசிஸ்டண்ட்டும் கட்டி பிடிச்சி சண்டை போட்டவங்கன்னா அவங்க 2 பேர் தான். உலக வரலாற்றிலேயே ஒரு மூர்த்தின்ற ஒரு அசிஸ்டன்ட், எங்கள் சார் 2 படம் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே மூர்த்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்துட்டார் பெரியவர். அப்போது எங்கள் சார் திரும்ப வரும்பொழுது பெரியவர் வந்து சார்கிட்ட எதுவுமே சொல்லாமல் என்ன பண்ணிருக்காரு, மூர்த்தி இங்கே வாப்பா, மூர்த்தி இங்கே ஷாட்டு, மூர்த்தி இங்கே ஷாட்டுன்னு சொல்ல உடனே எங்கள் சாருக்கு ஆதங்கம் தாங்காமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி தேனாம்பேட்டைக்கு நடந்தே போயிட்டாராம். அப்போ திரும்பி டைரக்டர் பெரியவர் வந்து உள்ளே வந்து பார்க்கும்பொழுது டேபிளில் லெட்டர் இருந்திருக்கான். எங்கேயா அவன் ராஜன்னு கேட்டிருக்காரு. உடனே இல்லை எங்கேயோ போயிட்டாரு. பேப்பர் அங்கே லெட்டர் இருக்கு பாரு, பேனா இருக்கு பாரு, அதை எடுன்னு பார்த்தா எங்கள் சார் கத்தி கதறி புலம்பி, நான் இருக்கும்போது என்னை எப்படி விட்டுட்டு நீங்கள் இன்னொருத்தர் கூப்பிடுவீங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். சாரை உடனே போய் அனுப்பிச்சு கூப்பிட்டு வர சொல்லிருக்காங்க. எங்கள் சார் வந்திருக்காரு. வந்த உடனே அந்த ரூமில் உள்ள 2 பேருமே சண்டை கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்போ கமல் சார் போய் கதவை திறந்தாராம். கதவு திறக்கும் போது பார்த்தா இவங்க 2 பேருமே அழுது கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் கூட கட்டி பிடிச்சி அழுது வாழ்ந்த ஒரு குருவும் ஒரு சிஷியனும் திரைக்கதையை பூமியில் மட்டுமல்ல வானிலும் ஒன்றாக சேர்ந்தே எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குருவும் அந்த அசிஸ்டண்ட்டும் அதே இடத்துக்கு ஒன்றா போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் இல்லைன்னு நினைக்கிறத விட அவங்க 2 பேரும் இந்த சமூகத்துக்கு எதை விட்டு சென்றார்களோ அதை மீண்டும் தொட்டு கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு அவருக்கு நினைவேந்தல் உருவாக்கி இருக்கிற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இப்படி ஒரு நல்வாய்ப்பை அவர் மூலமாக எங்கள் டைரக்டர் மூலமாக கிடைச்ச என்னுடைய நண்பர் வேலூர் மாநகராட்சியினுடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு 2 நிமிஷம் இதய அஞ்சலி. தேங்க்யூங்க. தனது அழுத்தம் நிறைந்த பணிகள் மத்தியிலும் இந்த கலைக்காக நேரத்தை ஒதுக்கி வருகை தந்ததற்காக எங்கள் குழுவினரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள் இன்னும் ஒரு பாடலையாவது கேட்டு செல்ல வேண்டும் என்பது எங்களது ஆசை. பாடலை பாட சகோதரி ஷேலி பாஸ்கர் அவர்களை அன்போடு இந்த மேடையில் அழைக்கின்றோம். கலைத்துறையிலே வெள்ளி விழா கண்ட ஒரு இசை நட்சத்திரம் எங்கள் மத்தியிலே
ஒரு 10 வருடங்களுக்கு முன் சுப்புலட்சுமி விருதினை பெற்று கலை உலகத்துக்கு பெருமை சேர்த்த என் பாசத்துக்குரிய சகோதரி அவர்கள் இதயம் போகுதே பூங்காற்று திரும்புமா என்று கேட்டபோது இதயமே போய்விடுகிறதே என்று பாட வந்திருக்கின்றார்கள்.